பொருள் தேவை, பணம் தேவை. இது எல்லாம் வேதத்தில் உங்களுக்கு வேற லெவலில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம இயேசுவுக்கு சரணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இயேசுவின் சிறையிருப்புக்குள்ளே நம்பிக்கையுடைய சிறையிருப்பாய் நான் இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு தொடர்றது நன்மையும் கிருபையும். ஜீவனுள்ள நாளல்ல, ஒவ்வொரு நாளும் என்னை தொடரும், என்னை முந்தும், என்னை மேற்கொள்ளும். வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நன்மை என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். கிரகிக்கக்கூடாது. எஸ்தர் அடிமைப்பெண், யூதப்பெண், அவளுக்கு வைத்த நாள் வந்தது. 127 தேசத்துக்கும் ராணி ஆக்கிவிட்டார். மொர்தெகாய் வாயில் காப்போன். ஒரே நாள்ல ஹல்லேலூயா அந்த 127 தேசத்தின் ராஜாவுக்கும் அடுத்த நிலைமையில மந்திரிகளுக்கு மேலே, அதிகாரிகளுக்கு மேலே கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். சரி, அவர் தான் காடு மேலே போயிட்டார்னா என்னையுமே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எழுந்து நிற்கிறதல்ல. தேவை எக்காலம் தணிக்கும் போது, கடைசி எக்காலம் தணிக்கும் போது வானத்தில் இருந்து கிறிஸ்து இறங்கி வருவார். அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து போவார்கள். அவர் எப்படி மேலே போனாரோ அப்படியே நம்ம இந்த சரீரம் அப்போ என்ன ஆகிற போகுது? காத்தாயிர போகுது. கரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டலங்களின் காற்று என்று உங்கள் மேல் வீசுகிறது, என் மேல் வீசுகிறது. ஃபஸ்ட்டு இறங்கிட்டேன், நான் இறங்கலை, இறங்க வச்சுட்டாரு. கரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டலங்கள் காற்று நம்ம மேலே அப்படியே வீசுது. காற்று, ஹோலி ஸ்பிரிட்டும் காற்று தான். என்னை ஹோலி ஸ்பிரிட் விண்டு வீசுது. ஹோலி ஸ்பிரிட் சுனாமி வீசுது. ஹோலி ஸ்பிரிட்டு தென்றல் காற்று வீசுது. ஹோலி ஸ்பிரிட்டு வாடை காற்று வீசுகிறது. ஹோலி ஸ்பிரிட்டு குளிர் காற்று வீசுகிறது. ஹோலி ஸ்பிரிட் ஒரு ஹீட்டு காற்று வீசுகிறது. ஹோலி ஸ்பிரிட் பூமி அதிர்ச்சி. ஹோலி ஸ்பிரிட் மின்னல். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி என் மேலே, உங்கள் மேலே என்று எந்த அளவு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவு கேட்டதை புரிஞ்சு அதில் ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த அளவு அதை வாயில் பேசுகிறீங்களோ, எந்த அளவு அது உங்கள் மனதில் கலக்குதோ. இன்றைக்கி 3 காரியம் பேச போகிறேன். முதலாவது மனதை பேச போகிறேன். 2வது ஆவியை பேச போகிறேன். 3வது வாயை பேச போகிறேன். முதலாவது என்ன பேச போகிறேன்னு நான் கேட்பேன். இருங்க, என் மனதை குறித்து பேச போகிறீங்கன்னு சொல்லுங்கள். என் மனதை குறித்து முதலாவது என்ன பேச போகிறேன்? என் மனதை குறித்து. 2வது என்ன பேச போகிறேன்னு கேட்பேன். என் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியை குறித்து பேச போகிறீங்கன்னு சொல்லணும். 2வது என்ன நான் பேச போகிறேன்? என் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியை குறித்து பேச போகிறீங்க. 3வது என்ன பேச போகிறேன்னு கேட்பேன். இப்போ நீங்கள் வாயை திறந்து சொல்ல போகிறீங்க பாருங்க. அந்த வாயை 3வது என்ன பேச போகிறேன்னு நான் கேட்பேன். ஃபஸ்ட்டு என் வாயை குறித்து நீங்கள் பேச போகிறீங்க ஃபஸ்ட். 3வது பாஸ்டர் என்ன பேச போகிறார்? யார் வாயி? யார் வாயி? யார் வாயி? வாயில் ஆரம்பிக்கவா, மனதில் ஆரம்பிக்கவா, ஆவியில் ஆரம்பிக்கவா? எங்க ஆவியில் உண்மை உள்ளவனோ
காரியத்தை அடக்குகிறானா. சில காரியத்தை வாயில் பேசக்கூடாது, அடக்கணும். வேதம் அது ஆவியில் உண்மையுள்ளவன் ஸ்பிரிட்டு. இந்த ஸ்பிரிட்டு டியூனாக 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 அந்த ஸ்பிரிட்டு டியூனிங்லேயே இருக்கும்போது உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அப்படியே அடக்கிடுவீங்க. 2 சொல்கிறேன். 1 மரியாள், சிமியோன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். கேட்டால் அதே அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், நான் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் இருக்க வேண்டியது அல்லவா. இதை கேட்டால் இதை உள்ளே அடக்கிக்கிட்டாலாம். வெளியே யார் புருஷனு கூட சொல்லலை, உள்ளே அடக்கிட்டான். ரொம்ப பேசிதாங்க கெட்டு போகிறீங்க. தேவையில்லாத யூஸ்லெஸ் டாக், ஃப்ரூட்லெஸ் டாக், unnecessary talk. தலைப்பு எல்லாம் சொல்லுங்க. கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டல அற்புதங்கள். எத்தனை பேர் வேணுன்றீங்க? வேணுமா? கையை தூக்குகளை. எத்தனை பேர் வேணுன்றீங்க? ஏப்பா எனக்கு வேணும்ப்பா. அதனால் நான் கையை மட்டும் தூக்குறதில்ல. லுக்காங்க வா, எனக்கு வேணும். இப்படி ஒன்றை சொல்லப்பா, ஏறி நிற்கிறேன். எனக்கு வேணும், எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு வேணும். நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்ல மாட்டீங்க. எனக்கு எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? ஷிஃப்ட் ஆயிருச்சா? ஷிஃப்ட் ஆயிருச்சா? இந்த மாதம் ஷிஃப்டிங் ஆயிருச்சா? கீழே இறங்கலாமா? நானே இறங்கிடுவேன். யூத்து ஓகே. காட் பிளஸ் யூ. இல்லை, கை தான் கொடுத்தேன். இது சேர் வெயிட் அல்ல, அதனால தான். ஆமென். சார், மண்டலங்களை குறித்து முதல்ல சொல்கிறேன். இன்றைக்கி டைம் ஹோலி ஸ்பிரிட் டைம் தான். நான் எப்போதும் அந்த ஹோலி ஸ்பிரிட் டைம்லேயே இருக்கிறேன், ஹோலி ஸ்பிரிட்டில் இருக்கிறேன். ஒரு ஆராதனை நடத்தினா ஹோலி ஸ்பிரிட்டு, திருமணத்தில் பேசுகிறது ஹோலி ஸ்பிரிட்டு, அடக்க ஆராதனையில் பேசுகிறது ஹோலி ஸ்பிரிட்டு, கல்றையில் பேசுகிறது ஹோலி ஸ்பிரிட்டு. ஆகவே திருமண ஆராதனைனா எப்படி பேசணும்னு எனக்கு ஆவியானவருக்கு தெரியும். அப்படியே பேசிடுறேன். வள 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 வளன்னு பேச மாட்டேன். அடக்க ஆராதனை வள 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 வளன்னு பேச மாட்டேன். அது அந்த காலத்திலே அப்படியே டியூன் பண்ணிட்டாரு. இன்றைக்கி ரொம்ப வள 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 வளன்னு பேச போகிறேன். உங்களை விடுற மாதிரி இல்லை. வேணும்னா உட்காந்துருங்க, வேணும்னா போயிருங்க. இப்போ நீங்கள் போக மாட்டீங்க, ஆவியானவர் உங்களை விட மாட்டார். தப்பி தவறி அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகணுன்றவங்க கூட கேட்டில் போய் வேலையாவது மண்ணை கட்டான்னு திருப்பி வர போகிறான். எப்பா, இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுரா. யாரோ சிரிக்கிறோம், வேலைக்கு போடுமா? போ. இது வேணுமா? மனசை ஒருமுகப்படுத்தி இன்றைக்கி நான் மிஸ் பண்ண. முதல்ல மண்டலங்கள் குறித்து பேசுகிறேன். முதலாவது என்ன பேச போகிறேன் சொல்லுங்கள்? மண்டலம். முதலாவது என்ன பேச போகிறேன்னு கேட்பேன். மண்டலம் என்பதை நீங்கள் சொல்ல வேணும், சத்தம் போட்டு சொல்லணும். முதலாவது ஆவியானவர் என்ன பேச போகிறார்? மண்டலம், மண்டலத்துக்கு அடுத்த காரியம். முதலாவது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் தேவன் உண்டு பண்ணினது. அதே 1ஆம் அதிகாரம். இந்த பிரபஞ்சம் தேவன் உண்டு பண்ணியது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை பிசாஸ்ட கிரயம் இல்லாமல் விற்று போட்டான் ஆதாமு. இன்னும் அநியாயம். நீங்கள் எதனால் ஜாமான் வாங்கினா காசு கொடுத்தானே வாங்கணும். யாராவது காசு இல்லாமல் பொருள் கொடுப்பானோ?
அவன் 1 மாதத்தில் போண்டியாயிருவான். அதனால தான் பிசாசு இயேசுகிட்ட சொன்னால், உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிறுத்தி இவைகள் எல்லாம் பார், இதனுடைய மகிமை, இதனுடைய ராஜ்யம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா கர்த்தரா கொடுத்தாரு. பிசாசுட்ட வாங்கிட்டான். இந்த பிரபஞ்சம் இப்போது அவன் கீழே இருக்கு. அவனுக்கு பெயர் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி. நம்ம இயேசு ராஜாவுக்கு பெயர், கரங்களை தட்டுங்க, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி. இந்த பிரபஞ்சம் ஒரு மண்டலம், இது பூமியின் மண்டலம். அடுத்தபடி வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி, வான மண்டலங்கள், அதான் பிசாசு இருக்கிற ஹெட் குவார்ட்டர். ஆனால் நம்ம டாடி எங்கே இருக்கிறார்? அவர் வானாதி வானங்களுக்கு மேலே அந்த மண்டலம் இருக்கிறது. அது காணக்கூடாத ஒரு ஆவியின் மண்டலம். இந்த உலகத்தில் நான் சொன்னேன் இல்லைங்க, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி. அந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் செயல்பாட்டை இந்த பூமியில் நீங்களும் நானும் பார்க்கலாம், கேட்கலாம். அப்படி தானே? இந்த பூமியில் நீங்களும் நானும் பார்க்கலாம், கேட்கலாம். ஆனால் ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற டாடியுடைய செயல்பாட்டை இந்த வார்த்தைக்குள்ளே உங்களுக்கு தீர்மானித்த ஆசீர்வாதங்களை, உங்கள் விசுவாசத்தை, உங்கள் ஆவியிலே கற்பந்தரித்ததை, உங்கள் தரிசனத்தை, உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் மாம்ச கண்களினாலே பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்துமாவை எவ்வளவாய் தேவனோட இணைக்கிறீர்களோ அவ்வளவாக மனதின் கண்களிலே நீங்கள் பார்க்க உங்கள் இருதயத்தின் நிறைவிலிருந்து இப்போது நான் பண்ண அறிக்கை பாருங்க. அதுதான் சுவாசத்தை குறித்த அறிக்கை. 98% சபையில் தேவனுடைய சுவாசம் பிரசங்கமாக போல, பிசாசின் ஆவியும் ரிலிஜனும் பிரசங்கமாக போகிறது. அந்த சபையில் நீ 1 வாரம் பிரசங்கத்தை கேட்டாலும் அங்கே கெட்ட காற்றை சுவாசித்து இங்கே வந்துடுற. இங்கே மாத்திரம் இல்லை, எங்குமே அந்த கெட்ட காற்று, அது மரண வாசனை உள்ள காற்று. அந்த காற்று தான் வெளியே அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் கிருபையில் இங்கே பரிசுத்த ஆவியானுடைய காற்று, வார்த்தையின் காற்று, ஆசீர்வாத காற்று, ஹீலிங் காற்று, கன்சோலிங் காற்று, எடிஃபிகேஷன் காற்று, பில்டிங் அப் காற்று, ஆறுதல் காற்று, திடப்படுத்துதல் காற்று, தைரியத்தை கொடுக்கிற காற்று, விசுவாசத்தை கொடுக்கிற காற்று. அந்த வாரம்தான் ஆராதனைக்கு ஒரு மனசோர்வோட, ஒரு டயர்டோடு வந்திருப்பீங்க. அப்போது எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தில் 3 அபிஷேகத்தை நான் சொல்லுகின்றேன். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரத்தை கொடுக்கிற அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. ஒடுங்கின ஆவியோடு வருவீங்க. எனக்குள் இருக்கிற துதியின் வஸ்திரம் உங்கள் மேல் அப்படியே ஆவியானவர் போடுவார். இப்போ ஒடுங்கின ஆவி போய் தோத்திரம் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போவீங்க. சாம்பல் என்றால் ஃபுல்லாக அவுட்டு. இப்பிரபஞ்சம் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி, வானாதி வானத்தில் டாடி வீற்றிருக்கிறார். அந்த வானாதி வானத்தில் வீற்றிருக்கிற டாடி ஆவியாகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் வானாதி வானத்தில் அவர் இருந்தாலும் நீங்கள் நானும் புரிய வேண்டியது, அவர் ஆவியாய் இருக்கிறபடியால்
ஆவியினால தான் அவரை டச் பண்ண முடியும். ஆவி இல்லாமல் அவரை டச் பண்ண முடியாது. இப்போ நான் பேசின அறிக்கை எல்லாம் ஆவி சுவாசமுள்ள அறிக்கை. அப்போ நீங்கள் டெய்லி இப்படி வாயை திறந்து அந்த சுவாசம் அல்ல ஆவி உள்ளே இருந்து சொல்லவே அது இந்த ரிலிஜன் பண்ணுறாங்க பாருங்கள். நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், அதை விட 1/4 மணி நேரம் நீ நான் சொன்னபடி உன் ஆவியிலிருந்து அவர் சொல்லுகிற வசனத்தை நீ அப்படி பேச பேச ஆவியாக இருக்கிற டாடியோட நீ இணைக்கப்படுகிறாய். அந்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நாள் டாடி உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அந்த நாளில் சர்ப்ரைஸ் நடக்கும். என்ன சொல்லுகிறார்? பிகின் த டே வித் அவர் டாடி காட் ஹூ இஸ் அ ஸ்பிரிட். ஸோ ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் கனெக்ஷனில் நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள், கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள், அதிகாரத்தில் இருப்பீர்கள், ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்களை குறித்த பயம், திகில், கடி தேவன் உண்டு பண்ணுவார். அதைத்தான் இந்த ஆராதனையில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 100% ஆவியானவர் கொடுத்த அந்த வார்த்தையை ஆவியானவரே உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். த வே யூ ரிசீவ், ஏற்றுக்கொள்கிற விதத்திலே, ஏற்றுக்கொண்டதை ஒர்க் அவுட் பண்ணுகிற விதத்தில். ஸ்கூலில் படிக்கிறப்ப கிளாஸ் டீச்சர் என்ன கொடுப்பாங்க? ஹோம் ஒர்க்கு. ஏங்க உங்கள் பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தோன்னா ஹோம் ஒர்க்கில் ஆரம்பிச்சுடுறீங்கள? என்ன ஹோம் ஒர்க்? எடு டெக்ஸ்ட்டை. அது நல்லது. சும்மா உள்ளே வந்தோடனே ஹோம் ஒர்க் என்ன அப்படின்னா அது நல்லதில்லை. அவன் படிக்கவே மாட்டான். வீட்டுக்கே வரவானான்ட்டு அவன் ரொம்ப டயர்டாகிடுவான். ஓகே, அது போட்டோம். இப்போ நீங்கள் இங்கே கேட்குறதெல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணணும். புரியுதா? சும்மா 1 வாரம் கேட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லைங்க. நீங்கள் வெறுமையாக இருக்கிறீங்க. உள்ள வெற்றிடம் இருக்கு. வெற்றிடம், உள்ள வெற்றிடம். உண்மை, நான் சொல்றது உண்மை. You can't score. கோல் அடிக்க முடியாது. Amen. அது வானாதி வானம். வானாதி வானத்தில் இருக்கிற டாடியோட, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. மனுஷன் தேவனுக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? கட்டடத்தில் இல்லை, இந்த பில்டிங்கில் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறார். பில்டிங்கில் இல்லை. அவர் நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடியிருக்கும் போது அவர்கள் நடுவில் நான் இருக்கிறார். நம்ம நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் உலாகுகிறார். உங்கள் மேலே கரத்தை வைக்கிறார். உங்கள் மேலே இன்னைக்கு பனி போல ஒரு பனித்தூறல், ஒரு பனி சாரல் உங்கள் மேலே இன்னைக்கு ஷிஃப்டிங். எனது செய்தி கிரகிக்க கூடாத அற்புதம், ஆவியின் மண்டல அற்புதங்கள். ஆகவே இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு சால்வையை போடலாம். உங்கள் மேலே அவர் இறங்குவதுனாலே உங்கள் மேலே அவருடைய யாரோ ஒருத்தர் தொட்ட மாதிரி ஒரு தொடுதல், அவர் தொடுதல் வருவதனாலே இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு நாளாய் இன்று நம்ம சபைக்கும், பிளஸட் பெனியலுக்கும், மார்ட்டின் எல்ஷடாய்க்கும், உங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத நாளாய் இன்று இந்த நாளை
உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உங்கள் விசுவாச அறிக்கைக்கும் என் விசுவாச அறிக்கைக்கும் என் டைரி எழுதுவதற்கும் கையெழுத்து போட்டதற்கும் ஆமேன் பிக் ஆமேன் என்று கையெழுத்து போட்டதற்கும் 1 போட்டு 0000 போட்டு ஆமேன் போட்டு நான் கையெழுத்து போட்டதற்கும் இன்னைக்கு ரிசல்ட், ஹார்வெஸ்ட், பர்த், மேனிஃபெஸ்டேஷன் கிரகிக்க ஏங்க ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க. கிரகிக்க கேட்கல, கிரகிக்க யாருக்கு? எனக்குங்க. என்னங்க நீங்கள் கிரகிக்க யாருக்குன்னு கேட்பேன், எனக்குன்னு சொல்லணும். கிரகிக்கக்கூடாதுன்னா நமக்குன்னு சொல்லணும். கிரகிக்கக்கூடாதுன்னா பாஸ்டர் உங்களுக்குன்னு சொல்லணும். கிரகிக்கக்கூடாத எனக்கு, கிரகிக்கக்கூடாத நமக்கு, கிரகிக்கக்கூடாத பாஸ்டர் உங்கள் தரிசனத்துக்கு. ஆமாம், ஆச்சு, காரியம் முடிஞ்சிருச்சு. ஏமேன். சரி, இப்போ கிறிஸ்துவை காமிக்கிறேன். வானத்தில் இருந்தானே இறங்கி வந்தார். ஒரு வசனம் போடுங்க, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். மறுபடியும் நான் படுத்துகிறேன். ஹோம் ஒர்க், டெய்லி ஹோம் ஒர்க் தர்றாங்கள, எங்க டெய்லி இதை ஒர்க் பண்ணணும், இல்லாட்டி வேஸ்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன், ஏதோ கிருபையாக நம்மளை ஆசீர்வதிச்சு அவர் புண்ணியத்தில் சுகமாக இருக்கிறோம். அவர் புண்ணியத்தில் வீடை வாங்கியிருக்கிறோம், காரை வாங்கியிருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. அவர் அன்பாக இருக்கிறபடியால் அதனால் அவர் புண்ணியத்தை நீங்கள் அசட்டப்படலாமா? அவரை போல் மாறணுன்னா ஒர்க் அவுட் பண்ணாதான் மாற முடியும். அவள் தானே விசுவாசம் வரும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 இயேசுவை காமிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 3:13 வாசிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும். அப்போ பரலோகத்திலிருந்து இயேசு இறங்கினார். ஆனால் எங்கே இருந்தார்? பூமிக்கு வந்துட்டார், ஆனால் பரலோகத்தில் தான் இருந்தார். நான் சொல்கிற புரியுதா? நம்ம பூமியில் தாங்க இருக்கணுங்க. என் ஆவி பரலோகத்தில் இருக்கணும். என் ஆவி சரியாக சொன்னால் வானாதி வானத்தில் இருக்கிற பிதாவோட. இயேசு சீச அம்மா அப்பாட்ட சொன்னார் பாருங்க, என் பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் நான் இருக்க வேண்டியது இல்லையா? அப்படி நம்ம ஆவி பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் இருக்கணும். நான் பைபிள் தான் காமிக்கிறேன், இயேசுவை காமிக்கிறேன். நம்மளும் குமாரனு, நம்மளும் பிள்ளைகள். அதுக்கு அர்த்தம் என்ன? அவரை முன்னிலைப்படுத்துதல். நீங்கள் வந்து உட்காந்தோன்னு ஒரு பாட்டு பாடினாங்க, சரணம் 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 என்ற ஒரு பாட்டு. புரியுதா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணா இல்லைப்பா, மனதை ஆவிய அப்படியே இங்கே பாருங்க. கண்ணை திறந்துருக்கிறேன்னா அப்படியே அவர் பிரசன்னத்தை என்கேல் பண்ணுறேன்னா இதுதான் நம்ம. நீ பழைய மனுஷன் மாதிரி கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, கண்ணை மூடி பாட்டு பாடு அப்படின்லாம் வேணாம். உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் சொல்லுவேன். ஏன்னா மறுபடியும் இங்கே கண்ணை மூடி பாட்டு பாடு, கண்ணை மூடி ஆராதனை பண்ணு, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுற இடம்லாம் இங்கே கிடையாது. கண்ணை நல்லா திறந்து அவரை பாரு. பிசாசு தான் பண்ணதை குருடாக்கிட்டான்னா இங்கே ஓகே அதில் முடிச்சுறேன். பரலோகத்தில் இறுதி இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான இறங்கிட்டாருங்க. ஆனால் இவர் ஆவி, இவர் எண்ணம் எல்லாம் ஜாடியோடு இருந்துச்சு. முடியுமா பாஸ்டர்? நீங்கள் முடியும் பாஸ்டர். நாங்கள் வேலைக்கு போனோம். யார் சொன்னது? வேலையில் இருக்கிறப்ப அவர் எண்ணத்தில் இருக்கலாம், டிரைவிங் போகிறப்போ அவர் எண்ணத்தில் இருக்கலாம், தூங்கும் போதே அவர் எண்ணம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு.
தூங்கும் போதே ஆத்துமாவில் விழிப்புன்னு தாவீது சொல்கிறாரு. அங்கே வரணும். இதில் இன்னொன்று என்னை காலையில் சொல்லி தோத்திரம் பண்ணேன். அந்த மறுபடி வாசிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவனுமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சரி, வாசிக்க வேண்டாம். எபேசியர் 4 இறங்கினவரே, இறங்கினார், மேலிருந்து இறங்கினார், ஆனால் ஏறி இருக்கிறார். சரி, இன்னொன்று அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். கலிலேயராக மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட இயேசு. இவங்க கண்களுக்கு முன்பாகவே இயேசு சரீரத்தில் தான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறார். ஞாபகத்தில் வைக்கணும், ஆவியில் இல்லை, சரீரத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. சரீரத்தில் அப்படியே மேலே போகிறாரு. எத்தனை புரிஞ்சுங்க? உங்களுக்கு நடக்கும் சொல்லவா? பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் எப்படி சரீரத்தில் அப்படியே மேலே போனாரோ அப்படியே நம்ம சரீரத்தில் தான் அப்படியே மேலே போகிறோம். கற்பனை பண்ணுங்க. ஏமா டாபிக் கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டலை. இப்போ இதை கிரகிக்க முடியுதா? எதை? இயேசு தான் அப்படியே மேலே போனார். இயேசு எப்படி மேலே போனாரோ அப்படியே அவர் முத பிறந்தப்ப அவர் எங்கள் பெத்லகேமில் பிறந்தார், மாம்ச ரத்தத்தில். இயேசு மேலே எப்படி போனாரோ அப்படியே வர போனார். இப்போ நம்மளை கற்பனை பண்ணி பாருங்கள். நான் சூப்பர் நேச்சுரலுக்கு உங்களை சொல்கிறேன். இதோட சேர்ந்துருக்கு கிரகிக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது கிரகிக்கக்கூடாதுன்னு சரி, அவர் தான் காடு மேலே போயிட்டார்னா உங்களை என்னையுமே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எழுந்து நிற்கிறதல்ல. தேவை எக்காலம் துணிக்கும் போது, கடைசி எக்காலம் துணிக்கும் போது வானத்தில் இருந்து கிறிஸ்து இறங்கி வருவார். அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து போவார்கள். அவர் எப்படி மேலே போனாரோ அப்படியே நம்ம இந்த சரீரம் அப்போ என்ன ஆயிர போகுது? காத்தாயிர போகுது. இந்த சரீரம் அப்போ உயிர்த்தெழுந்த பிறகு காட் சரீரம் ஆயிர போகுது. அது அப்படியே மேலே போகுது. கிரகிக்கக்கூடாத இதான் கிரகிக்கக்கூடாது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இப்போ நான் சொன்ன பாருங்க, இதுதான் கிரகிக்க கூடாதது, புத்திக்கு எட்டாதது, என் அறிவுக்கு புலப்படாதது. இந்த பிப்ரவரி மாதம் நான் பேசக்கூடாதுல்ல. நம்ம வாக்குத்தத்தமா பேசுகிறோம், நம்ம தீர்க்க தரிசனம்லாம் பேசுகிறோம். நம்ம தீர்க்க தரிசனம் பேசுகிறையா. ஜனவரி 1ஆம் தேதி எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்க, சகலவித நற்கிரியிலே பெறுகிறவர்களாய் இருக்க, கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறார். நான் எல்லாவற்றிலும் எப்போது சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறேன். அவர் இருக்கிறார். இந்த வேத போதனையின் வாழ்வதற்கும் அவர் வல்லமை எனக்குள் பலன் செய்கிறபடியால் இந்த வேத போதனையின் வாழ்வதற்கும் அவர் வல்லவராய் இருக்கிறபடியால் நான் வாழ முடியும். அப்போ நீங்கள் உங்கள் எண்ணத்தில் முதலாவது தேவராஜ்யத்தை நீதியை தேடுங்கன்னு சொன்னாங்க பாருங்கள். முதலாவது அவர் அப்படி ஃபஸ்ட்டு வச்சிடணும். உன் ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் உன் இருதயத்தை அதன் மேல். அப்போ இருதயம்னா ஆவி. அடுத்தது உன் இருதயம்
பொருளாசையை சார்ந்து கொள்ளாதே. நான் உங்களை ஆவியாக்குறதுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டலம் அந்த அற்புதங்கள் நடக்கிறதுக்கு சொல்கிறேன். ஐஸ்வர்யம் ரொம்ப கொட்டுன்னு கொட்ட போறாருப்பா. பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். நீங்க ஒன்று சொல்லணும், நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போறேன். அப்படி கொட்டுன்னு கொட்டுறப்ப நானும் சபைக்கு கொட்டுன்னு கொட்ட போறேன். அங்க நீங்க வந்துடணும். பொருள் தேவை, பணம் தேவை. இது எல்லாம் வேதத்தில் உங்களுக்கு வேற லெவலில் எழுதப்பட்டிருக்கு. அந்த லெவலை புரிஞ்சுக்கிட்டேன். ஆமென். சொல்லுங்க, கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டல அற்புத அந்த எல்லைக்குள் பிரவேசிக்கிறோம் என்று தேவனுடைய சுவாச காற்று எங்கள் பாஸ்டர் பேசுகிற பிரசங்கத்தின் மூலம் எங்களுக்குள்ளே ஒரு ஜீவனாய் எங்கள் ஆவியை எழுப்புகிறதாய், அடுத்த அளவில் பெரிய எண்ணங்கள், அவர் மகிமைப்படுகிற எண்ணங்கள், அவரை மகிமைப்படுத்துகிற எண்ணங்கள், அவரை உயர்த்துகிற வார்த்தை, அவரை மேன்மைப்படுத்துகிற வார்த்தை என் வாயிலே வெளிப்பட்டு கொண்டே இருப்பதாக. நான் எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் அவர் மகிமைக்கென்று நான் யோசிக்கும்போது, நான் பேசும்போது, செய்யும்போது அங்கே கிரகிக்கக்கூடாத அந்த அற்புதங்களை நான் அனுபவிக்க கூடியவனாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய எண்ணத்தை சொல்லுகிறேன். இந்த வார்த்தை தான் எண்ணம். இந்த காலையில் சரணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கையை தூக்குனா சரணம். சரணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சரண்டர். அப்படி தானே? ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் நடக்குது. ஒருத்தன் கையை தூக்கிட்டு அவனை என்ன பண்ணக்கூடாது? சுடக்கூடாது. அவனை பிடிச்சிட்டு போயிடணும். இப்போது அவனை சிறையில் போட்டுருவாங்க, அடிமையாக்கிடுவாங்க. நம்ம இயேசுவுக்கு சரணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இயேசுவின் சிறையிருப்புக்குள்ளே நம்பிக்கையுடைய சிறையிருப்பாய் நான் இருக்கிறேன். இயேசுவின் சிறையிருப்புக்குள்ளே இருந்து மீறி எவையா உன்னை தொட முடியும்? எந்த வியாதி, எந்த வறுமை, எந்த சாபம், எந்த மனுஷன் இந்த வார்த்தைக்கு மன்னிங்க, எந்த ரவுடி உன்னை தொட முடியும்? நான் சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் இயேசுவின் சிறையிருப்புக்குள் இருக்கிறோம். அந்த சிறையிருப்பு இரத்த வேலியாக இருக்கிறது. அந்த சிறையிருப்பு தூதர்கள் வேலியாய் இருக்கிறது. அந்த சிறையிருப்பு வார்த்தையின் வேலியாய் இருக்கிறது. யோபுவை வேலி அடைத்ததற்கு மேலாக எங்களை சுற்றிலும் இயேசுவின் இரத்த வேலி இருக்கிறது. அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. நான் போகவே இல்லை. 78 சங்கீதம் 78க்கு போகவே இல்லை. சொல்லுங்க, எங்களை சுற்றிலும், எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், எங்கள் வேலை, எங்கள் தொழில், எல்லாவற்றை சுற்றிலும் இயேசுவின் இரத்த வேலி இருக்கிறது. இயேசுவின் நாம வேலி இருக்கிறது. 1000 10,000மான தூதர்கள் வேலி இருக்கிறது. ஆகவே இந்த வேலியோட நாங்கள் எங்கே போனாலும், எங்கே வந்தாலும் அந்த வேலிக்குள்ளே பாதுகாப்பாய் இருப்பது மாத்திரமல்ல, அந்த வேலி
எங்களுக்கு இயேசுவின் ரத்தம் சொன்னேன், இயேசுவின் நாமம் சொன்னேன், இயேசுவின் வார்த்தை சொன்னேன். இப்போ இயேசுவின் நாமம் என்ற வேலி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்ற வேலி, இயேசுவின் வார்த்தை என்ற வேலி எங்களுக்கு தேவனுடைய பிரசன்னமாய் எங்களுக்குள்ளே இருக்கிறது. தொடரும் போல இருக்கு, தொடரும். அது காலத்தில் சிந்து பார்த்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிந்து பார்த்து தெரியல அவளுக்கு. அவன் முழிக்கிறான், சர்பிலா முழிக்கிறான். சிந்து பார்த்துட்டு இப்போ வருதா என்னன்னு தெரியல. தடுத்ததில் வருதா, தடுத்ததில் யார் பார்க்குறது? இப்போ தான் கையில் உங்களுக்கு வந்துருச்சே, அதிலே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடும். அந்த காலத்தில் சித்து பார்த்து தொடர்ந்து கொண்டே இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கும். அது ஒரு முஸ்லீம் கதையை நினைக்கிறேன், ஒரு முஸ்லீம் ராஜா கதையை நினைக்கிறேன், மறந்து போச்சு. சிந்து பார்த்து நன்மையும் கிருபையும் தொடரும் சொன்னேன்ல, உங்களுக்கு எனக்கு தொடர்றது நன்மையும் கிருபையும். ஜீவனுள்ள நாளல்ல, ஒவ்வொரு நாளும் என்னை தொடரும், என்னை முந்தும், என்னை மேற்கொள்ளும். வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நன்மை என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். எனக்கு தீமை இல்லை, தீமை இல்லவே இல்லை. நான் தீமையை நன்மையினால் வெல்லக்கூடியவனாய் இருக்கிறேன். நான் தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனாய் இருக்கிறேன். நான் செபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவனாய் இருக்கிறேன். என்னை நிந்திக்கிறவர்களுக்காய், துன்பப்படுத்துகிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருக்கிறேன். நான் நன்மையை பின்பற்றினால் எனக்கு தீமை செய்கிறவன் யார் என்பதை விசுவாசிக்கிறவனாய் இருக்கிறேன். சத்துரு எந்த விதத்திலும் எங்களுக்கு தீமை செய்யக்கூடாதபடி இயேசுவின் நாமத்தின் வேலி, இயேசுவின் வார்த்தையின் வேலி, இயேசுவின் இரத்தத்தின் வேலி, 1016 மண தூதர்கள் வேலி எங்களை சுற்றிலும் இருக்கிறபடியால் இனிமேல் நாங்களே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். நாங்களே மலை மேல் உள்ள பட்டணமாய் இருக்கிறோம். நாங்களே உலகத்தின் கேள்விகளுக்கு பதிலாய் இருக்கிறோம். நாங்களே உலகத்துக்கு தீர்க்க தரிசனத்தை, தேவனுடைய சிந்தையை பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். எங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போய் இருக்கிறது. இருக்கிறோம், அவர் இருக்கிறார், நாம் இருக்கிறோம். இருக்கிறது, இருக்கிறது. நாமத்தின் வேலி, வார்த்தையின் வேலி, இரத்தத்தின் வேலி, பிரசன்னம். ஓ காஷி வலா காஷி, மிஸ் பண்ணிடாதப்பா. எப்பா கர்த்தருடைய எடைப்படுதலை மிஸ் பண்ணிடாத. வார்த்தையை கேளு, மனசை எங்க விடு. உனக்கு பெரிய கரையிக்கக்கூடாத அற்புதம் நடக்கணுமா, இங்க மனசை விடு, இங்க வார்த்தையை கவனமா கேளு. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி
சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு கருத்தோடு. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னத்தை குறித்து ஒரு பவர்ஃபுல் வசனம் இப்போ வருது. இப்போ நான் என்ன பிரசங்கமே ஆரம்பிக்கல, அடுத்த வாரம் தான் அது. டோன்ட் வரி, வேலைக்கு போகிறவங்க போயிடலாம், பிடிச்சிருங்க, இது போதும். ஹவ் யூ ரிசீவ், அதுதாங்க முக்கியம். ஹோம் ஒர்க் ரொம்ப முக்கியங்க. காலையில் எந்திரிச்சோன்னு அவர் பிரசன்னத்துக்கு சமூகத்துக்கு போகிறது ரொம்ப முக்கியங்க. அவரை பார்க்கறது முக்கியங்க. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது சத்தத்தை கேட்குறங்க. வாரத்தில் ஒரு நாள் டெய்லி வாசிக்கணுங்க. ஒரு நாள் கூட, வாரத்தில் ஒரு நாள் கூட வாசிக்காமல் உங்களுக்கு விசுவாசி என்ற பேரே கிடையாதுங்க. விசுவாசம் வராதுங்க. வார்த்தையில் மாற்றம் ஏற்படாதுங்க. மறுபடியும் நீ பழைய மனுஷனா, உலக மனுஷன் பேசுகிற மாதிரி தான் நீ பேசுவ. ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? தன் ஆவியை காத்துக்கொள்கிறவன் தன் வாயை, தன் ஆவியில் உண்மை இல்லவன் தன் இருதயத்தில் காரியத்தை வைக்கிறான், அடக்குகிறான். ஆவியில் உண்மை இல்லவன். உனக்கு ஓட்டவாய், நீ இன்னும் ஓட்டவாயை தான் வீட்லேயும் பேசுகிற, வெளியும் பேசுகிற. ஏதோ கர்த்தர் கிருபையால நான் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு, நான் அப்படி தான் பேசுவேன். அதுக்கு மேலே நான் உனக்கு அது வரும் இது வரும், நீ ஒழுங்காக இல்லை, இன்னும் மாறல, உன்னை ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் படுக்க போட்டு வரல, இது பேசுகிற இடம் கிடையாது. இதைத்தான் வெளியே பேசிட்டு இருக்கிறான். அவனுக்கும் புரியல, பேசுகிறவனுக்கும் புரியல, கேட்குறவனும் பயந்துகிட்டு இருக்கிறான். பேசுகிறவன் புரியாமல் பேசுகிறான், கேட்குறவன் புரியாமல் பேசுகிறத கேட்டு பயந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு வாழ்வு வராது, விசுவாசம் வராது. பிரசன்னம் 1-2 தெசலோனிக்கேயர், அதை பார்த்துட்டு மறுபடியும் பாட போகிறோம். இன்னைக்கு பிரசன்னத்தோடு போக போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8. 2 தெசலோனிக்கேயர் 2:8. எல்லாருங்க பார்த்து வாய் திறந்து வாசிங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அவனை. இந்த ரெண்டுமே ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. அவர் சுவாசம், அவர் பிரசன்னம். ஆனா மிஸ் பண்ணிட்டான். இந்த ரெண்டுமே உங்களுக்குள்ள இருக்கு. இதை எப்படி நான் ஸ்ட்ராங் ஆக்குவது? அவரோட உங்களை 1 மணி நேரம் கூட சொல்ல மாட்டேயா, 1/2 மணி நேரம் ஐயா, காலையில் 1/4 மணி நேரம் தோத்திரம் பண்ணு, 1/4 மணி நேரம் புரியலையா, புரியாமல் வாசிக்கிட்டே இரு. யோவான் சுவிசேஷத்தை வாசி. கர்த்தர் சொல்றார், நான் நீதிமொழியில் வாசிச்சுட்டு இருக்கிறேன், சூப்பராக இருக்கு. வேதம் வாசிக்காம வேலை செய்யாத, வேதம் வாசிக்காம அடுப்பை பற்ற வைக்காத. வாசிங்க. மேல் வசனம் போடுமா? மேல் வசனம், அதான் சூப்பர். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அப்போ தடை செய்கிறவர் ஹோலி ஸ்பிரிட். பிசாசு வரப்போகிறான், இந்த பூமியில் ஆட்சி செய்ய போகிறான். அதுக்கு முன்னால் தம்முடைய சபையை
ஒன்று மறுரூபப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். 2 தமது சபையை கொண்டு உன்னதங்கள் இருக்கிற துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தம்முடைய நாணத்தை வெளிப்படுத்த போகிறார். தம்முடைய சபையை கொண்டு அந்த ஆவியின் மண்டலம் ஃபஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த ஆவியின் மண்டலத்தோடு தேவன், ராஜாக்கள், அதிகாரிகள், கர்த்தத்துவம் இவங்களோடு தேவன் எடைப்பட போகிறார். கடைசி காலத்தில் அற்புத அடையாளங்களை உலகம் முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் அவுட்போரிங்கிலிருந்து கிருபையை பேசுகிறவர்கள், இயேசுவை பேசுகிறவர்கள், நற்செய்தியாக இயேசுவை பேசுகிறவர்கள் கொண்டு வானம் பூமி அசைக்க போகிறார். உலகம் முழுவதும் பெரிய அற்புத அடையாளங்களுக்குள்ளே நடத்த போகிறார். இப்போது நாம் எதற்குள் பிரவேசித்திருக்கிறோம்? கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டல அற்புதங்களுக்குள் இப்பொழுது உங்களையும் என்னையும் கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டலத்திலும் அற்புத மண்டலங்களிலும் அற்புத ஆசீர்வாதங்களிலும் கிரகிக்கக்கூடாது. உலக மனுஷனுக்கு இது புரியவே புரியாது. எப்படி அது நடந்துச்சு, எப்படி அவன் ஒரு நாளில் ஆயிட்டாடா? யோசேப்பு ஒரு நாள் இல்லையா, ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், போயிட்டாயா சிறையில் இருந்த சிங்காசனத்துக்கு. ஓ கோஷி, கிரகிக்கக்கூடாதது. எஸ்தர் அடிமைப்பெண், யூதப்பெண், அவளுக்கு வைத்த நாள் வந்தது. 127 தேசத்துக்கும் ராணியாக்கி விட்டார். மொர்தெகாய் வாயில் காப்போன் ஒரே நாள்ல, ஹல்லேலூயா, அந்த 127 தேசத்தின் ராஜாவுக்கும் அடுத்த நிலைமையில மந்திரிகளுக்கு மேலே, அதிகாரிகளுக்கு மேலே கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். ரூத் என்ற மோவாபிய பெண்ணை போவாசுக்கு மனைவியாக்கி விட்டால், இது எல்லான்னு கேட்ப, நீங்க சத்தம் போட்டு கிரகிக்க கூடாத அற்புதம் சொல்லணும். இவையெல்லாம் வலது பக்கம் இடம் பார்த்து எல்லாம் கிரகிக்க கூடாத அற்புதம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. மனுஷனுக்கும் நீங்க சொல்ல வேணாம், மனுஷங்கள், ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பூசாரிகள், ஆசாரிகள் இது வர தேசத்தை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா மாத்திரம் சொல்லலை, சிங்கப்பூரா மலேசியான்னு தெரியல, அங்கே பாம்பு தான் தெய்வம். இப்படி அநேக நாடுகள் இருக்கிறது. அங்கே எல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய அவுட்போரே. This is the great day of outpouring. ஹோலி ஸ்பிரிட்டை சொல்லலை, உங்கள் மேலே, என் மேலே, நம் மேலே பெரிய அவுட்போரிங், பிளஸ்ஸிங் அவுட்போரிங் பேசுகிறேன், பிளஸ்ஸிங் அவுட்போரிங் பேசுகிறேன், ஆசீர்வாத அவுட்போரிங் பேசுகிறேன். ஆசீர்வாத அற்புதமாய் நடக்கிற காரியங்களை உங்கள் மேல் பேசுகிறேன். என்ன பாஷா? ஸ்பிரிட்டியா? ஸ்பிரிட்டு ஸ்பிரிட்டு. ஹல்லேலூயா. மறுபடியும் 8 போடுமா? 2:8 வாசிங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், பிசாசு வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் நாசம் பண்ணுவார். இயேசு கதரேனர் என்ற அந்த எல்லைக்குள் பிரவேசிக்கிறார். பிரசன்னம். நல்ல கவனிங்க. இயேசு கதரேனர் என்ற எல்லைக்குள் பிரவேசிக்கிறார். பிரசன்னம்.
அந்த எல்லையில் பிரவேசித்த உடனே அங்கே ஒருத்தன் லேகியோன் என்ற பிசாசு உடையவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டாலும் அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிருவான். கல்லறைகள் இருப்பான். சில சமய நகரத்துக்கு வருவான். அவனை பார்த்தாவே பயந்து எல்லாம் ஓடிடுவாங்க. அந்த பிசாசு இயேசு உள்ளே பிரவேசிக்கிறார். பிரசன்னம், அந்த பிரசன்னம் வந்த உடனே இவன் சொல்கிறான், உள்ள அவனுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. உள்ள அவனுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. உள்ள எரிய ஆரம்பித்தோடனே அவன் இதுவரை இல்லாத அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு எரிச்சலும், ஒரு பெரிய கண்ணில் மிளகாத்தூள் போட்டது போல கண்ணில். நேற்று யூடியூப்பில் பார்த்தா யார் கண்ணில் மிளகாத்தூள் போட்டுட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? எப்பா அந்த மிளகாத்தூள் போட்டோட அந்த அந்த பொம்பளை எல்லாம் பேங்க்கில் என்ன துடிக்கிறாயா. இனிமேல் உங்களுக்கு விரோதமான பிசாசு கண்ணில் மிளகாத்தூளை போட போகிறாரு. உங்களுக்கு இருக்கிற பிரசன்னம், உங்களுக்கு இருக்கிற வார்த்தை அவனை 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 டெஸ்ட்ராய் பண்ண போகிறது. இவன் சொல்கிறான், என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர். பிரசன்னம், சுவாசம். உனக்குள்ள சுவாசம் இருக்கு, உனக்குள்ள பிரசன்னம் இருக்கு. மெயின்டைன் இட். அந்த சுவாசத்தை, அந்த பிரசன்னத்தை நீ மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். ஒரே ஷீகோ போடுமா அந்த பாட்டு. பிரசன்னம், பிரசன்னம், கருத்தோடு ஆவியோட பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன். கருத்தோடே பிரசன்னம் கோஷே, பிரசன்னம் கோஹோ, தேவ பிரசன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் எப்பா, பிரசன் ஒவ்வொரு நாளும் வா. தேவ பிரசன். காலையில எப்படியே சமூகம் பிரசன்னம். ஓஹோ பிரசன்னம், தேவ பிரசன்னம். அதிகாலமே, அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம், ஓ பிரசன்னம், தேவ பிரசன்னம். நெக்ஸ்ட், ஓ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த
நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாது தூயவாறு கைவிடாது தூயவாறு பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. அவர் இரத்தத்தில் பிரசன்னம், அவர் நாமத்தில் பிரசன்னம், அவர் வார்த்தையில் பிரசன்னம். சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்திலே பிரசன்னம், இயேசுவின் வார்த்தையிலே பிரசன்னம், இயேசுவின் நாமத்திலே பிரசன்னம். இந்த இயேசுவின் இரத்தம், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் அற்புதம், இயேசுவின் வார்த்தை, இரத்தம், நாமம், இந்த மூன்றும் சொல்லுங்க, இந்த மூன்றும் எங்களை கிரகிக்க கூடாத அற்புதங்களுக்குள்ளும் ஆச்சரியத்துக்குள்ளும் சாட்சிகளுக்குள்ளும் எங்களை கொண்டு போனபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆவியின் மண்டலத்தில் காணக்கூடாத ஆவியின் மண்டலத்தில் டாடிகாடும் தேவதூதர்களும் பரிசுத்த ஆவியானவரும் தீவிரமாய் செயல்படுகிறபடியால் நாங்கள் காத்திருந்ததை ஜீவ விருட்சம் போல பெற்றுக்கொண்டோ. எங்கள் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆரம்பத்தில் அறிக்கையோடு ஆரம்பித்தேன். அறிக்கையில் சுவாசம் இருக்கிறதுன்னு சொல்லி ஆரம்பித்தேன். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? டெய்லி நீங்கள் வார்த்தையை சொல்லி சொல்லி ஞாபகம் வர்றப்பெல்லாம் வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள அந்த சுவாசம் ஒர்க் அவுட் பண்ணது. ஆவியின் மண்டலத்தில் டாடி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுகிறார். ஆனால் பொறுமை நிச்சயம் நடக்கும். நம்பிக்கை வீண் போகாது. Your trust never cut off. நீ எதிர்பார்க்கிறது, எதிர்பாராதது, கேட்டது, கேளாதது, நீ நினைச்சது, நீ நினைக்காதது எல்லாம் அவர் நினைவிலே உனக்கு இருக்கிறது. ஆமென். கிரகிக்க கூடாத ஆவியின் மண்டல அற்புதங்கள்னா காணக்கூடாத நிலைமையிலே அவர் கிரியை செய்வது. நீ காணக்கூடிய நிலைமையிலே உனக்கு ஆசீர்வாதமாய் பொருளாக வரும். சொல்லுங்க, காணக்கூடாத நிலைமையிலே டாடி
கிரியை செய்கிறது எனக்கு ஆசீர்வாதமாக, பொருளாக, வேத வசனத்தின் ஆசீர்வாதங்களாக எனக்கு நிச்சயம் வரும், வந்திருக்கிறது, அது வெளிப்படுகிறது, அது பிறக்கிறது. எங்கள் பாஸ்டர் அவர் விசுவாசத்தை ரொம்ப வருஷம் அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். அவரை நீங்கள் ஆயத்தப்படுத்தினீங்க, அவர் மூலம் எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தினீங்க. எப்பொழுதோ எங்களை பார்க்கிறவர்கள் பிரமிக்கும்படியாய் அற்புத நிகழ்வுகளை எங்கள் சபையிலே எங்கள் பாஸ்டரோடு சேர்ந்து அறிக்கை செய்கிறோம். எங்கள் கேம்பஸ் கிரேட்டர் சென்னை 62 அவுட்போரிங். ஒருத்தர் தான் அறிக்கை பண்ணுறாங்க, உங்களுக்கெல்லாம் அறிக்கை இல்லை, வாய் இருக்குல்ல, சொல்லுங்கள். எங்கள் கேம்பஸ் கிரேட்டர் சென்னை 62 அவுட்போரிங் என்று ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறார். அதை இப்போது கிரகிக்கக்கூடாத அற்புதமா உலகம் முழுவதும் அறியக்கூடிய அற்புதமா எங்கள் கேம்பஸ் ஹோலி ஸ்பிரிட் அவுட்போரிங் கேம்பஸ், ஹோலி ஸ்பிரிட் அவுட்போரிங் கேம்பஸ். நான் ஒரு நாள் பைபிள் வாசிட்டு இருக்கும்போது, எடுக்க வேண்டாம், மார்க் 2 நினைக்கிறேன், விதை. அந்த விதை கடுகு விதை பூமியில் உள்ள விதைகள் எல்லாவற்றிலும் சிறியதாக இருந்தாலும் அது விதைக்கும் போது அது வளர்ந்து முளை விட்டு பூமியின் சகல விருட்சங்களிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் நிழலுக்கு வந்து அடையும். எங்கள் ஆவி ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம், என் ஆவி ஷார்ப்பாக இருக்கு இல்லையா? அப்பயே சொன்னேன், ஆகாயத்து பறவைகள் அந்த விருட்சத்தின் நிழலுக்கு வருகிறது என்றால் என்னுடைய நிழலுக்கு உலகம் முழுவதிலிருந்து பறந்து வர்றாங்கன்னு அப்பயே அறிக்கை செஞ்சுருக்கேன், அப்பயே டைரியில் எழுதியிருக்கிறேன், அப்பொழுதே கையெழுத்து போட்டிருக்கிறேன். அதை கன்ஃபார்ம் பண்ணும்படி இதே ஓமானத்தை ஆண்ட்ரூ உமக் வேர்ல்டு அளவில் பெரிய பைபிள் டீச்சர், சோல் ஸ்பிரிட் பாடி அவருடைய புக், அவர் ஒரு நாள் பேசிக்கொண்டிருக்கும் போது இதே உமானத்தை சொல்லி இந்த உமானத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இப்பொழுது உலகம் முழுதும் அவர்கிட்ட ஏன் போகிறாங்கன்னா பைபிள் காலேஜில் பைபிள் படிக்க போகிறாங்க. ஏமேன், என்ன பேசினேன்? ஆண்ட்ரூ உமக், தேங்க்யூ. அவர் இதே உமானத்தை படித்து இதே வார்த்தையை பேசினாராம். உலகம் முழுவதும் இன்றைக்கி பைபிள் காலேஜ் ஸ்டாஃப்ட்ட போயிட்டுருக்குறாங்க. நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்ருக்கிறேன், உலகம் முழுவதும் இந்த ஓமானத்தில் என்கிட்ட பறந்து வர போகிறாங்க. அவர்கிட்ட போயிருக்கிறாங்க. அவர் இதே ஓமானத்தை படித்து அவர்கிட்ட வந்ததை அவர் சொன்னார். உலகம் முழுவதும் இங்கே நடக்கிற அற்புதத்தை அடையாளத்தை பார்க்க வர போகிறாங்க. ஹோலி ஸ்பிரிட் அவுட்போரிங் பார்க்க வர போகிறாங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி செய்தி என்னன்ற வசனத்தை மட்டும் வாசித்து நாளை அடுத்த வாரம் அது 3வது செய்தி இன்னும் இருக்குது. முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம், அது அப்படி இருக்குது. ஆனால் அடுத்த வாரம் இதை நான் தொடர்கிறேன். சங்கீதம் 78 சும்மா 3 வசனத்தை மட்டும் வாசித்து நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பொறுமையாக நிதானமாக வாசித்து ஒர்க் அவுட் பண்ணி தியானித்து பாருங்கள், உங்களுக்கே ஃபுல் செய்தி வந்துடும். சங்கீதம்
8, சங்கீதம் 78, 41, 42 போடுமா வாசிங்க. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அடுத்த வசனம், அவருடைய கரத்தையும் தங்கள் சத்துருக்கள் நீங்கள் விலைக்கு மீட்டதையும் நினையாமல் போனார்கள். சோல் நினையாமல் போனார்கள். ஆவி, ஆத்மா, சரீரம், சோல் மட்டுப்படுத்தினார்கள். நெக்ஸ்ட் வீக் அடுத்தபடி 37 போடுமா, அது அதிகாரம். அவர்கள் இருதயம் ஸ்பிரிட், அவர்கள் ஸ்பிரிட்டு அவர்கிட்ட நிலவரப்படுத்தப்படலை. 3வது வாய், அடுத்த வாரம் பேசுகிறேன். 3வது வாய். 20, 21 வாசிங்க. இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளெல்லாம் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்கக்கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். நல்லா பாருங்க. வாய். அடுத்த வசனம், ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவர் ரட்சிப்பை நம்பாமலும் போனார்கள். அடுத்தபடி விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இந்த 4 தான் போஸ்ட் போர்டு. இந்த 4 தான் கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டலத்திலிருந்து கிரகிக்கக்கூடாத அற்புதங்களை உங்களுக்கு எனக்கு கொண்டு வரும். சொல்லுங்க பாஸ்டர், அடுத்த வார பிரசங்கத்தை எனக்கு நோட்ஸ் கொடுத்துட்டீங்க, என்னங்க வாய வர மாட்டேங்குது, நல்லதானே இருக்கிறீங்க. அடுத்து எல்லோரும் பாஸ்டர் அடுத்த வார பிரசங்கம் எனக்கு குறிப்பு கொடுத்துட்டீங்க, சின்ன குறிப்பை கொடுத்துட்டீங்க. இந்த 78ஆம் சங்கீதத்தை நான் அமைதியாக டெய்லி வாசித்து மனதை செலுத்தி ஒரு டைரியோட ஆவியானவர் ஒத்தாசையோட நானும் எழுத போகிறேன். கர்த்தர் பேசுகிறலாம் எழுத போகிறேன், என் விசுவாசத்தை எழுத போகிறேன். இன்னைக்கு செய்தியின்படி கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டல அற்புதங்கள் எங்களுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லா கரங்களை தட்டி எபாரோபா ஷாக்கா பாபா லாக்கா நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் விசுவாசியாமலும் நம்பாமலும் போனார்கள். வாயில பேசினது, மனதில் தேவனை மட்டுப்படுத்தியது, ஆவியை தேவனோட நிலைவரப்படுத்தாதது. இதுக்குள்ளதான் இந்த வேதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம். வாழ்வும் சரி, வெற்றியும் சரி, பாதுகாப்பும் சரி, நன்மையும் சரி, சுதந்திரமும் சரி, அற்புத அடையாளமும் சரி, ஃபைனான்ஸ் பிளஸிங்கும் சரி, ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கறதும் சரி, நீடித்த வாழ்வு இதுக்குள்ளதான் இருக்கு. இதுக்கு வெளியே இருக்கிற சபையெல்லாம் பாவம், அந்த மக்கள் பாவம். அந்த பாஸ்ட் மனது குருடு, மக்களையும் குருடு ஆக்கியிருக்கிறார். ஆனால் உங்கள் மனதுக்கும் ஆவிக்கும் வாய்க்கும் உங்கள் விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கான போதனை அடுத்த வாரம் உங்களுக்கு ப்ரீச் பண்ணப்படும். எல்லாம் எழுந்திருச்சு. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாம் இருதயத்தில் கை வைங்க. மறுபடியும் தேவனுடைய சுவாசம்
நீங்கள் அறிக்கை பண்ணும்போது, வார்த்தையை பேசும்போது தேவனுடைய சுவாசத்தை பேசுகிறீங்க, தேவனுடைய சுவாசத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, தூதர்களை ரிலீஸ் பண்ணுறீங்க. மறுபடியும் அறிக்கை. பரலோக பிதாவே, நாங்கள் எல்லாரும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனாய் இருக்கிறோம். எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் புதிய சிருஷ்டி வாழ்வுக்குள்ளே தேவ சாயல் இருக்கிறது, தேவனுடைய தன்மை இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. பிதா எங்கள் மேல், எங்கள் பாவிகளாய் இருந்தபோது அன்பு கூர்ந்தார். இப்போது பிள்ளைகளாய் இருக்கும்போது அன்பு கூறுகிறது அல்ல, அதற்கு மேலே எங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். நாங்கள் இயேசுவின் நாமம் பிரசன்னம், இயேசுவின் இரத்தம் பிரசன்னம், இயேசுவின் வார்த்தை பிரசன்னம் என்ற 3 வார்த்தையை ஒரு பஞ்சாக கேட்டோம். இந்த இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல ரட்சிப்பு, இயேசுவின் வார்த்தையை சொல்ல சொல்ல ரட்சிப்பு, இயேசுவின் இரத்தத்தை சொல்ல சொல்ல ரட்சிப்பை உடையவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளில் இயேசுவின் வார்த்தை எங்கள் வேலியாய் இருக்கிறதை அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் இரத்தம் எங்கள் வேலியாய் இருக்கிறதை அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமம் எங்கள் வேலியாய் இருக்கிறதை அறிக்கை செய்கிறோம். இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவின் சிறையிருப்புக்குள் நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருப்பதை அறிக்கை செய்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் எங்களை மேற்கொள்ள மாட்டாதென்று தேவனுடைய சுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். இந்த நாளில் இயேசு என்னும் ஒருவராலே கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெற்று ஆளுகை செய்கிறதை அறிக்கை செய்கிறோம். இந்த நாளில் இயேசுவின் இரத்தத்துக்குள் பிதாவுக்கு முன்பாக நாங்கள் ராஜாக்களாய் ஆசாரியராய் இருக்கிற தேவனுடைய சுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். இந்த நாளில் எங்கள் டாடி எங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் கிரியையினால் அல்ல, கிருபையினாலே அது நிலைநிறுத்தப்பட்டதை அறிக்கை செய்கிறோம். இந்த நாளில் புதிய உடன்படிக்கையில் நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய், யூதர்களோட சிலுவையில் இணைக்கப்பட்டவர்களாய், யூதர்களும் நாங்களும் ஒன்றாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியால் யூதர்களுக்குரிய எல்லா ஸ்லாக்கியம், எல்லா ஆசீர்வாதம், எல்லா மேன்மை, அவர்களுக்கான எல்லா செயல்பாடும் எங்களுக்கும் உம்மிடத்தில் இருக்கிறதை தேவனுடைய சுவாசமாய் அறிக்கை செய்கிறோம். எங்கள் ஆரோக்கியத்தை அறிக்கை செய்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை தேவனுடைய சுவாசமாய் அறிக்கை செய்கிறோம். எங்கள் விசுவாசத்தின்படி ஆனதை தேவனுடைய சுவாசமாய் அறிக்கை செய்கிறோம். பிள்ளை பிறந்த சந்தோஷத்தினால் எங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியை, கலிகூறுதலை தேவனுடைய சுவாசமாய் அறிக்கை செய்கிறோம் என்ற செய்தியின்படி ஆவியின் மண்டல அற்புதங்களுக்குள்ள எங்களை கொண்டு வந்ததை, அநேக அற்புத சாட்சிகள் எங்களுக்கு வெளிப்பட்டதை தேவனுடைய சுவாசமாய் அறிக்கை செய்கிறோம். எதிர்பார்க்கிறது, எதிர்பாராதது தேவன் நடப்பித்தீர் எங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். காத்திருந்ததை ஜீவ விருட்சம் போல் பெற்றுக்கொண்டதை நாங்கள் தேவனுடைய சுவாசமாய் அறிக்கை செய்கிறோம். எங்களை குறித்த தீர்மானத்தில் செயல்படுகிற மனிதனை எங்களோட நீங்கள் இணைத்தபடியால் தேவனுடைய சுவாசமாய் அறிக்கை செய்கிறோம்.
வர்ற நாட்களில் இருந்து இந்த நாள் முதல் ஆவியின் மண்டலத்தின் அற்புதங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே எங்களுக்கு சாட்சியாக, கனியாக, பொருளாதாரமாக, லேண்ட்ஸாக, காராக, வீடு வாசலாக, சாதிகளுக்கு கடன் கொடுக்கிற பொருளாதாரமாக எங்களுக்கு பிறந்ததை தேவனுடைய சுவாசமாய் அறிக்கை செய்கிறோம். சமுதாயத்தில் எங்களை குறித்த பயம், திகில், கெடி நீங்கள் உண்டு பண்ணதை தேவனுடைய சுவாசமாய் அறிக்கை செய்கிறோம். பூமியின் சகல ஜாதிகளும் எங்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மைகளை எல்லாம் அவர்கள் கேட்பதினாலே உங்களுக்கு கீர்த்தி, மகிமை, புகழ்ச்சி, சந்தோஷம் உண்டானதை அறிக்கை செய்கிறோம். தேவன் அருள் செய்த, எங்களுக்கு அருள் செய்த எல்லா நன்மைகள் நிமித்தமும், எல்லா சமாதானத்தின் நிமித்தமும், எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் பூமியின் சகல குடும்பங்களும் எங்களுக்கும் எங்கள் பாஸ்டருக்கும் அஞ்சி நடுங்குவதை தேவனுடைய சுவாசமாய் சபையிலே அறிக்கை செய்கிறோம். சபையிலே சத்தமிடுகிறோம். சபையிலே சொல்லுகிறோம். சபையிலே பிரகடனப்படுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே இந்த தேவனுடைய சுவாசமாய் நாங்கள் அறிக்கை செய்த எல்லா வார்த்தைகளையும் தேவ தூதர்கள் கேட்டு தங்கள் பலத்த சௌரியத்துக்குள்ளே எங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளின் சாட்சிகள், அற்புதங்களின் சாட்சிகள், ஆச்சரியத்தின் சாட்சிகள், பிரம்மாண்டமான சாட்சிகள் எங்களுக்கு வெளிப்பட்டதை அறிக்கை தேவனுடைய சுவாசமாய் அறிக்கை செய்து பிதாவை, கிறிஸ்துவை, ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை நீங்கள் மகிமைப்படுத்துவதை தேவனுடைய சுவாசமாய் நாங்கள் அறிக்கை செய்கிறோம், பேசுகிறோம், சொல்லுகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம், சத்தமிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.